ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே தான் பர்த்டே வந்தது. ஸோ அன்றைக்கிருந்து பாப்பாவுக்கு லீவும் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் எப்பயுமே எவ்ரி இயர் அவளுக்கு லீவில் தான் பர்த்டே வரும். மார்னிங்கே குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபுட் ஆர்டர் கொடுத்தது வந்து இவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபுட் டொனேட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸுமே ஜானுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் எல்லாருமே அவளை வந்து ரொம்ப பிளெஸ் பண்ணாங்க. ஏன்னா அவள் வந்து எங்களுக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பிங்க் கலர் தான் மோஸ்ட்லி ட்ரெஸ் ஆகட்டும் எதுவாகட்டும் பிங்க் கலர் தான் அவளுக்கு வந்து சேரும். அதனால் நான் இந்த கேக் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இந்த கேக்கே நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன். எங்கே கொடுத்தேன்னு பார்த்திங்கன்னா அம்மன் பேக்கரியில் தான் நான் வந்து இந்த ஃபுட்டு ஆர்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்னா இந்த டெக்கரேஷன் பண்ணுறது எனக்கே தெரியாது. ஈவினிங் நாங்கள் வந்து பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். எங்களுக்கு டெக்கரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய செலிப்ரேஷன். இப்படி போயிடாமா ஹாப்பி பர்த்டே அப்பா வீடியோ அப்படிதான் இல்லம்மா பீக்கரானுவா பீக்கிங்க திங்கறா யானோ வா 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 ஃப்ரெண்ட் வா 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 போடா தம்பி ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ அப்டேட் பாப்பா எல்லாருக்குமே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய பர்த்டே அப்போ டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் போட்டு பாப்பா அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆடுறது பார்த்து நானும் எங்கள் அத்தை பொண்ணு எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து எப்பயுமே இந்த நாள் வந்து நாங்கள் ஹாப்பியாக தான் வச்சுப்போம். ஏன்னா அவளோட ஹாப்பி தான் எங்களோட ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்டுன்னே நாங்கள் வந்து சொல்லுவோம். ஏன்னா எது சொன்னாலும் பாப்பா கேட்டுப்பா, சொல்கிற பேச்செல்லாம் கேட்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எந்த ஹோட்டல் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி பேலஸ். இந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒசூரில் வந்து இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம். பாப்பா இன்னும் அம்மா அப்பாலாம் யாரும் வரல. ஸோ அவங்க வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு உள்ளார போகலாம்.
இந்த டைம் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திடீர் பிளான். என் ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டலுக்கு போகலான்னுட்டு என்கிட்ட சொல்லவே கிடையாது. ஏன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இது மாதிரி எங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸு ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது இது மாதிரி ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஸோ இந்த டைம் வந்து இந்த ஹோட்டல் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ எங்கள் மாமாவுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், பட் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உள்ளார கூட்டிகிட்டு போனார். பட் அவுட்லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவுட் சைடு அந்த லைட்டு எல்லாமே பார்க்கும்போது உள்ளார ஹோட்டலுமே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 9:30 10 டைமு. அந்த டைம் கூட அங்கே சர்வெண்ட் எல்லாம் இருந்து சூப்பராக ஒரு ஃபேஸ் கூட சுளிக்காமல் எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட வே ஆஃப் கேர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பாப்பாவுக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்த உடனே பர்த்டே சாங் போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே விஷ் பண்ணாங்க பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணோம். நானு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, ப்ரானு இதெல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி எல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் போய் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டுமே ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பாப்பாவோடைய பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.